ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மன பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து கேப்ப ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேங்க. நான் அதுக்காண்டி வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, நான் 2 கப் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் சீரகமும் இடித்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். வேணுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இதோட இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே. பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ சின்ன சின்ன பாலாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து இதில் வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. தோசைக்கல் வந்து பாருங்கள் ஹீட் ஆயிடுச்சு. இதோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சோன்னு. பாருங்க, நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்துடுங்க, ஒட்டாமல் வந்துடும். அதுக்கு தான் அந்த ஆயில் கவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்க, நான் இன்னொரு தோசைக்கல்லையும் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சுற்றி ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்ல தாங்க ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பாருங்க, வெந்துடுச்சு. திருப்பி எடுக்கலாம். கையிலேயே திருப்பி எடுக்கலாம், கரண்டிலேயே வச்சு திருப்பி எடுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேகணுங்க. சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், அருமையான கேப்ப ரெடிங்க. பாருங்க, அருமையான கேப்ப ரொட்டி ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சத்தான ராகி அடை. வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் 2 days கூட நீங்கள் வந்து இதை ஸ்நாக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் தான், ஆனால் ராகிலாம் நீங்கள் சாப்பிடணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.